எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். மறவாதே என்கிறதான தலைப்பில் ஆவியானவர் நம்ம கூட பேசுவாராக. அந்த வசனத்துல வாசித்து கேட்டது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கிறதான காரியம் அவரை மறக்க கூடாது என்கிறது தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக பேர் எப்படி இருக்கிறாங்களாம், உலகத்தை நேசித்து கிறிஸ்துவை மறந்து போகிறார்கள். அவர் நம்ம மேல வச்சிருக்கிறதான அன்பை மறந்து உலகத்தை நேசிக்கிறார்கள். அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? ஆனா என் ஜனங்களோ, என் ஜனம் என்று சொல்லி வச்சிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு இருந்தவர்கள், இப்பொழுதோ உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி பிடித்ததினால், உலகத்தை நேசித்ததினால், உலக சூழ்நிலை அவர்களுடைய இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து கொண்டே இருக்கிறார்கள். மறவாம ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். எத்தனை சூழ்நிலைகள் உலகத்தில் என் கண்களுக்கு முன்பாக தென்பட்டாலும் அதை பின்தொடராமல் கர்த்தரையே நேசிப்பேன், ஆண்டவரை மறக்காமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ராம்தோ லீபால் பிரகார்த்தனா ரமர்த்தனா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் நம்மை மறக்கலாம், உலக சூழ்நிலைகள் நம்மை வெறுக்கலாம், ஆனாலும் நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் மறந்து போகாம இருக்கும் பொழுது ஏன் நாம் அவருடைய அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாறி போகிறோம்? உலகத்தை நேசித்தது போதும், உலக சூழ்நிலைகளை பின்தொடர்ந்தது போதும். என் இயேசு உங்களை தாயினும் விட மேலாக அன்பு கூர்ந்திருக்கிறாரே. அவர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறாரே. அவரை நினைத்து பார்ப்பீர்களாக, அவரை நினைத்து பார்ப்பீர்களாக. எவ்வளவு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்தோம். இன்றைக்கும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், ஆமாப்பா உங்க கிருபையினால தான் நாங்க நிற்கிறோம், நீங்க தந்ததான இந்த கனமான ஆசீர்வாதங்களினால தான் நாங்க இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்டதான உயர்வுகள் தரும் பொழுது உயர்வுகளை பின்பற்றி கடந்து போக, உயர்வுகளை நேசிக்காம, அந்த அற்புதங்களை பார்த்து கடந்து போகாம, என் தேவனை நேசிக்கக்கூடியதான நல்ல இருதயத்தை இன்றைக்கு எங்களுக்கு தருவீராக. இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சத்துருவானவன் பல ஐஸ்வர்யத்தை ஜனங்களுக்கு காட்டி மயக்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய திட்டங்களுக்கு மயங்கிறாத, கர்த்தருடைய திட்டத்திற்காக மயங்கி ஆண்டவருடைய அன்பை பிடித்துக் கொள்வாயாக. ஹல்லேலூயா. மறவாத, மறவாத. இயேசுதான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். யார் நம்மை மறந்தாலும் மறக்காத நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொண்டவர்கள் மறந்து போனார்களா? ஓசியா 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை.
நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். எதனால மறந்தாங்களாம்? எதனால மறந்தாங்க? திருப்தியானதுனால இவங்களுடைய இருதயம் என்னாச்சு? மேட்டிமையானது. மேட்டிமையானதுனால இவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். எப்படி ஆண்டவர் இவங்களை தெரிஞ்சு கொண்டார்? என்ன சூழ்நிலையில இவங்களை ஆண்டவர் என் பிள்ளைன்னு சொல்லி அழைத்தார்? வனாந்தரத்தின் பாதையில எதுக்குமே துப்பில்லாம கிடக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அழைத்து கொண்டு வந்து இவர்களுக்கு மேய்ச்சலுக்கு மேய்ச்சல், ஆமே ஸ்தோத்திரம், ஆகாரத்துக்கு ஆகாரம், பொருளுக்கு பொருள், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க கொடுக்க இவர்களுடைய இருதயம் முதல்ல திருப்தியானது. திருப்தியானது. திருப்தியா இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? திருப்தியாச்சா? திருப்தியானது. திருப்தி ஆன பின்பு இவர்களுடைய இருதயம் மேட்டிமையானது. ஏன் இவர்கள் மறந்தார்கள்? ஏன் ஆண்டவருடைய அன்பை விட்டு மாறி போனார்கள்? ஆண்டவரை நேசிக்காம ஏன் இவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு புறம்பான வாழ்க்கையா மாறினது என்றால் மேட்டிமை உண்டானதுனால். மேட்டிமை உண்டானதுனால். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தெரிந்து கொண்டதான அழைத்ததான திட்டங்களை மட்டும் நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பொருட்கள் தந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் தந்தாலும், ஞானமே இல்லாத உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இவ்வளவு பாதைகளில் நடத்தி வந்ததான தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டு மேட்டிமையை எல்லாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு தாழ்மையை தரித்துக் கொள்வீர்களாக. அநேக விசுவாசிகளுக்கு தாழ்மை என்கிறது எங்கேயோ பறந்து போனது போல போயிருச்சு. எங்கேயோ பறந்து போனது போல அந்த தாழ்மை தூரம் இருந்துட்டு பார்த்துட்டு சொல்லும், எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்த மனுஷி, இப்படி ஆகி போனாங்களே, இப்போ கொஞ்சம் அப்படியே நெளிஞ்சு நடக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த தாழ்மை அங்க தூரம் இருந்துட்டு அது குறுகுறுத்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லப்பா இல்லப்பா, உம்மை நான் மறக்காம, நீ தந்ததான ஆசீர்வாதத்தை மறக்காம, நீ தந்ததான நன்மைகளை மறக்காம, உம்முடைய பாதத்தை பிடித்து நீங்க தான் எனக்கு தகப்பன் என்கிறதான அந்த உறவுல திருப்பியும் ஒட்டிக்கொள்ள ஆண்டவர் என்ன பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அப்படி நம்ம மாறணும்னா இந்த உலகத்துல உங்களால தான் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. மேட்டிமையை பார்க்கறதுனால என்கிட்ட அநேக பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க, ஒன்னும் இல்லாம இருக்கும் பொழுது ஐயா ஐயான்னு நிக்கிறதான இந்த பிரதர் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த பின்னாடி என்ன அகங்காரம் பாருங்க சொல்லி இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? அப்படிப்பட்டதான நிலைமைகள் மற்றவர்கள் நம்மை பேசுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது. அவர் செய்ததான உபகாரத்தை மறந்து போகாது. ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஒரு காரியம் போதும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுமதித்தா போதும், இதுவரைக்கும் இருந்ததான காரியங்கள் எல்லாம் போயிரும், எல்லாம் போயிரும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பின்னானவைகளை எல்லாம் மறந்து ஆண்டவர் நடத்தி வந்ததான பாதைகளை பின்பற்றி கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்கிறதான நிச்சயத்தோடு கூட கடைசி காலம் மட்டும் நிலைத்திருந்து அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 138வது சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு மேட்டிமை இல்லைன்னு நீ சொன்னாலும், நீ எப்படி இருந்தாய், எப்படி ஆனாய், என்ன சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் இப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது, எதையும் மறந்து போகாத. உன்னுடைய மேட்டிமைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அமைதலாகட்டும்.
ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ஞானம் கர்த்தருடையது, இந்த செல்வம் கர்த்தருடையது, இந்த தலைமுறைகள் கர்த்தருடையது. ஆண்டவரே, எனக்கு தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தந்ததான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்ததான நன்மை, என் தேவன் எனக்கு கொடுத்ததான ஆசீர்வாதமே இல்லாம நான் சம்பாதித்ததல்ல. எது தந்தாலும் பரத்திலிருந்து நீங்க தரால் ஒழிய என்னால எதுவும் அனுபவிக்க முடியாது என்கிறதான விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்பீர்களாக. அப்ப ஏன் மறந்தாங்க? மேட்டிமை வந்ததுன்னா, மேட்டிமை எப்படி ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. உன் இருதயம் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவும் சொல்ல வேண்டியதான ஒரு காரியம், என் ஞானம் என்று சொல்லாதீங்க, கர்த்தர் தந்ததான ஞானம் என்று சொல்லணும். என் செல்வம் நான் சம்பாதித்தது சொல்லாதீங்க, கர்த்தர் தந்ததான சம்பாத்தியம் அப்படி சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை மறந்ததான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி என் பிள்ளைங்க என்ன மகிமைப்படுத்துறாங்க, நான் அந்த செல்வத்தை கொடுத்தேனே என்ன கனப்படுத்துறாங்களா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் சொல்லணும், இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபைப்பா, தந்ததான எல்லா ஆண்டவருடைய கிருபை. அவருடைய கிருபை இருந்ததுனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் அழகாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ, ஆண்டவரை மறக்காம கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனிமேலும் உனக்கு தகப்பனாக இருக்க போகிறேன். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒவ்வொரு பாதைகளிலும் உன்னை அற்புதமாக நடத்துவேன். மறவாத ஆண்டவரே, மறவாத. இரண்டாவது காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. எப்படி மேட்டிமையாயிற்றா? அழகினால். ஸ்தோத்திரம். அபுதாபியில ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தங்க ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்து அழுதுட்டே என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இவங்க அம்மாவை பாருங்க பாஸ்டர், நல்ல கலரா இருக்கிறாங்க, இந்த குழந்தைய பாருங்க நல்ல கருப்பா இருக்கிறாங்க. அவங்க துக்கத்தோட ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டது போல இருந்துச்சு. துக்கத்தோட என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளைய அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, நாங்க எல்லாரும் அழகா இருக்கிறோம், நீ மட்டும் இப்படி பேப்போல இருக்கிறிய, திட்டுறது பேப்போல இருக்கிறிய. நான் சொல்லுகிறேன், ஒரு ஸ்கின்ல சின்ன ஒரு சொற்சல் வந்தா போதும், உன் அழகு எல்லாம் மாயையா போகும். பார்த்திருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியம் போதும், சின்ன ஒரு செலந்தி கடிச்சாலே அப்படியே சொரிஞ்சு நம்ம சரீரம் எல்லாம் என்ன ஆகுது? ஆண்டவர் தந்ததான அழகு, நீங்க தந்ததான அழகுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிவிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் மேட்டிமையாகிறது? சிலவங்களை பார்த்த ஒரு குறைச்சல். கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிறதான நன்மை, கர்த்தர் தருகிறதான அழகு, கர்த்தர் தருகிறதான சௌபாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு ஒருவருக்கே உரிமை உள்ளது. நீ அதை வைத்து மேன்மை பாராட்டாத. வெளுப்பன்றல்ல, கருப்பு என்றல்ல. ஆமே, ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருடைய பார்வையில ஒன்றாக தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கல்யாணம் பண்ணும் பொழுது கருத்த பொண்ணை கட்டி போட்டியே, இதை விட எவ்வளவு அழகான பொண்ணு வரும். பொண்ணு வந்துட்டு என்ன பிரயோஜனம்? பொண்ணு பித்தளையா இருக்க கூடாது, கர்த்தர் தருகிறதான ஒலிவ மர கன்று போல அல்லவா இருக்கணும். கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதமா தானே இருக்கணும்.
ஆகவே நான் சொல்லுகிறேன், அழகை நம்பி அழகை பார்த்து உன்னுடைய ஆண்டவரை விட்டு பின்மாறி மேட்டுமைக்குள்ளாக போகாமல் கர்த்தரை நேசிப்பாயாக. அழகெல்லாம் மாயே. பிரசங்கி அழகா சொல்லுவாரு. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயும் மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவனும் அல்ல, எல்லாம் மாயையே, எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புது. அப்போ அழகு, நல்ல கவனிங்க, இந்த அழகு ஃபேர் அண்ட் லவ்லி, இந்த அழக வருத்தி இதெல்லாம் ஒரு நாள் எங்க போகுமா? மண்ணுக்கு போகுமா? ஆனா விசுவாசிகளாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு மறவாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க மண்ணோடு மண்ணாக ஒளிந்து போகக்கூடியவர்கள் அல்ல, அந்த விண்ணுக்கு போகக்கூடியதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது யாருக்கு வச்சிருக்கிறார்னா, ஆண்டவரை மறக்காம மேட்டிமை கொள்ளாம ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்மாறாம எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்தை நோக்கி பார்த்து நீங்க தான் என் செல்வம்னு சொல்லி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல பாக்கியம். நீங்க மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள். கையை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்பொழுது அந்த நித்திய ஜீவன் உனக்கு உண்டாகும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மண்ணுக்குரியவர்களாக அல்ல, விண்ணுக்குரியவர்களாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள், கர்த்தர் விரும்புகிறதான பாதைகளில் நடந்து மேட்டிமையின் சிந்தைகளை மாற்றி, அகந்தைகளை மாற்றி, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை மறக்காம ஆண்டவரையே நேசித்து இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் மாயை, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த உலகம் அழிந்தாலும் நமக்கு ஒரு அழியாத நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக தொடர்ந்து ஓடணும். அல்லேலூயா. மரண பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரியந்தம் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வீர்களாக, அந்த அன்பை பெற்றுக்கொள்வீர்களாக. ஒரு செகண்ட் கூட ஆண்டவரை விட்டு பின்மாறி உலகத்தை நேசிச்சிடாதீங்க. உலகம் எல்லாம் மாயை, நம்முடைய அழகு எல்லாம் மாயை. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஓடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தாண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அழியாத ஒரு ராஜ்யம், அழியாத ஒரு தேசத்தை வச்சிருக்கிறார். அந்த தேசத்திற்கு தக்கதாக எந்த அழகிலும் மயங்காம ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்களை எந்த அழகுக்கு மயங்கிறாதீங்க. அழகு மாயையாய் போய்விடும். அழகு நம்மை வாழ வைக்காது. அழகிலும் அழகான ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தலை குனிந்து போகிறதான இடத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக உங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார்.
அற்புதமாக நடத்துவார். அவர் செய்ததான உபகாரத்தை மறக்காத, அவர் செய்ததான நன்மைகளை மறக்காத. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்பொழுது அநேக பேரை பார்த்து சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, செல்வத்துக்கு செல்வம், அழகுக்கு அழகு, ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம், தலைமுறைகளுக்கு தலைமுறை எல்லாத்தையும் கொடுத்த பிற்பாடு என்ன நீ பல நாட்களாக மறந்து போனாயே. ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறது உண்மைதான், அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லுகிறது உண்மைதான், நீ காணிக்க கொடுக்கிறது உண்மைதான். ஆனால் நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டாயே, நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டாயே. அன்பு தேவ பிள்ளையை, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்களாக. இப்ப அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி பேசும் பொழுது சுவிசேஷம் சொல்லுகிறதான வார்த்தைகள் உங்களுடைய செவிகளில் இதுவரைக்கும் கேட்காம இருந்துச்சுன்னா, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வீர்களாக, ஏற்றுக்கொள்வீர்களாக. மேட்டிமை வேண்டாம், எல்லாம் தந்தது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். அழகுல மயங்கிறாதீங்க, எல்லாம் மாயையாக இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் அழிந்து போனாலும் அழியாத ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். இந்த ஓட்டத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த ஓட்டத்தில் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவே எனக்கு போதும் என்று சொல்லி, அவருடைய அன்பே எனக்கு போதும் என்று சொல்லி, மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து வாழ்கிறதான நாட்கள், இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்து ஓட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு அர்ப்பணிப்போடு முழங்கால் படி போட முடிந்தவர்கள் முழங்கால் படி போடுங்க. அன்பு தேவ பிள்ளையே, நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், ஒருவேளை மேட்டிமையினால உன்னை அநேக பேர் உனக்கு தெரியாமலேயே நல்லா தானே இருந்தா இப்ப இப்படி ஆயிட்டான்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நாவுகள் உன்னை நல்லவன் என்று சொல்லுகிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு வாழ்க்கை மாறணும். பணத்தினால கிறிஸ்துவின் அன்பை நீங்க விட்டு பின்மாறக்கூடாது, ஞானத்தினால பின்மாறக்கூடாது, அறிவினால பின்மாறக்கூடாது, அழகுனால பின்மாறக்கூடாது. இதெல்லாம் மாயே, இதெல்லாம் மாயே, இதெல்லாம் மாய. ஒரு இந்த உலகத்துல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த ஒரிஜினல் தேசத்தை சென்றடைகிறதற்காக. அது மட்டும் தான் அழிந்து போகாது. அல்லேலூயா. இப்ப அநேக தேசங்கள் மாறி மாறி சொல்றாங்க, அணுகுண்டு போடுவேன், அணுகுண்டு போடுவேன். கடந்த நாட்கள்ல நியூஸ் பேப்பர்ல வாசிச்சதான ஒரு காரியம், அமெரிக்கால இருக்கிறதான அணுகுண்டு மட்டும் போட்டா எத்தனையோ வாட்டி இந்த பூமியை எரிச்சு விடலாமா, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாம் மாயே, எல்லாம் மாயே. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஓடுவீர்களாக. இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். எவ்வளவு பெருமைப்பட்டாலும் நோ, அதுல எந்த யூஸும் இல்லை, எந்த யூஸும் இல்லை. ஸ்தோத்திரம். ரிகால் பிரபாந்தனா. ஆண்டவர் செய்ததான நன்மைகளை மறவாம, சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்ததான சகல உபகாரங்களை மறவாத. மறக்காம கர்த்தரை நேசிக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். முழங்கால் படி போட்டீங்களா? முழங்கால் படி போட்டீங்களா? ஆண்டவரை எது எனக்கு தந்தாலும், எது தந்தாலும், எது தந்தாலும், இந்த உலகத்தில் இல்லாதவர்களுக்கான ஞானம் எனக்கு உண்டென்றாலும் மற்றவங்களை பார்த்து நான் இனி பைத்தியம்னு சொல்ல மாட்டேன்ப்பா, பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தான் நல்ல பாட தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தான் நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொல்ல மாட்டேன். அது என்னையே வச்சு அப்படி சொன்னா கூட உங்களையே அப்படி விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரிக்காலும் நான் சொல்ல மாட்டேன். நான் என்கிறதான வார்த்தை எனக்குள்ள இருந்து மேட்டிமையான வார்த்தைகள் வராதப்பா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். மறவாத, மறவாதப்பா. என் ஜனங்கள் அநேக நாட்களாக மறந்து போனார்கள். ஒரு காலத்துல முழங்கால் படி போட்டு ஐயா எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கதறி அழுததான
சத்தம் இப்ப எனக்கு கேட்க முடியலையே, அந்த அங்கலாய்ப்ப கேட்க முடியலையே. இல்லாம இருக்கும் பொழுது மட்டும் இயேசு இயேசுன்னு கூப்பிட்டதான நாவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அடைக்கப்பட்டிருக்கிறதோ. திருப்பி ஆண்டவருடைய அன்பை ருசிக்க இன்றைக்கு கடந்து வாப்பா, கடந்து வா. இன்னைக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை உனக்கு வேண்டாம். இந்த உலகத்துல பார்க்கிறதான எல்லாம் மாயை, இந்த உலகத்துல பார்க்கிறதான எல்லாம் மாயை. இயேசு உங்களை நேசித்து கடந்து வருகிறார், இயேசு நேசித்து கடந்து வருகிறார். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியாது. எது வந்தாலும் விசுவாசிய உனக்கு ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறாரு, நித்திய ஜீவன் என்கிறதான நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்கள் நடுவில் வெளிப்படுகிறத உணர்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் வெளிப்படுகிறத உணர்கிறேன். எத்தனை உயர்த்தினாலும் கையை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க எத்தனை உயர்த்தினாலும் எத்தனை உயர்த்தினாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் பின்மாறி போவதில்லப்பா.